ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். காகத்தோட கூட்டுக்குள்ள வழி தெரியாம வந்து மாட்டிக்கிட்ட ஒரு குட்டி கழுகு காக்கை குஞ்சுகள் கூடவே வளர்ந்து தானும் ஒரு காக்கா நினைச்சு காக்கா என்ன சாப்பிடுமோ அதே சாப்பிட்டு தன்னால காகத்தை விட உயரமா பறக்க முடியும்னு கூட தெரியாம காகத்தோட காகமா வாழ்ந்து வந்துச்சுன்னா அந்த கழுகுக்கு அதோட உண்மையான ஆற்றல் தெரியாமலே போயிரும். அதே மாதிரிதான் நம்ம எந்த கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணாம ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தோம்னா நம்மளோட உண்மையான ஆற்றல் என்னன்னு நமக்கே தெரியாது. நம்மள சுத்தி இருக்கவங்க எப்படி இருக்காங்களோ அதை வச்சுதான் நம்மளோட செல்ஃப் இமேஜ கிரியேட் பண்ணிப்போம். தன்னோட கூட இருக்க காகங்களை பார்த்து தானும் ஒரு காகம்தான்னு தன்னைத்தானே நம்பி தன்னோட செல்ஃப் இமேஜ ஒரு காகமாவே மாத்திக்கிட்ட கழுகுக்கு தான் யாருன்னு உணர்த்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஒரு நாள் எல்லா காகங்களும் தன்னை காகமாவே நினைச்சிட்டு இருக்க கழுகு ஒன்னா சேர்ந்து பறந்துட்டு இருந்துச்சு. அப்ப திடீர்னு வானம் ரொம்ப இருட்டி மழை வர பாத்துச்சு. புரியுற மாதிரி சொல்லணும்னா காஞ்சனா படத்துல லாரன்ஸ் கிரிக்கெட் விளையாடும் போது வர கிளைமேட் மாதிரி. உடனே எல்லா காகங்களும் பயந்து தன்னோட கூட்ட தேடி போயிட்டு இருந்துச்சு. நல்ல மழையும் பெய்ய ஆரம்பிச்சுது. கூடவே திடீர்னு சத்தமா இடியோடு சேர்ந்து ஒரு மின்னலும் வெட்டினதோ எல்லா காகங்களும் ஆளுக்கு ஒரு பக்கமா சிதறிடுச்சு. ஆனா கழுகுக்கு மட்டும் மழை நின்ன மாதிரி இருக்கு. மழை நின்னுடுச்சுன்னு கீழே குனிஞ்சு பார்த்தா கழுகு மேகங்களுக்கு மேல பறந்துட்டு இருக்கு. காகங்கள் எல்லாம் கீழே பறந்துட்டு இருக்கு. எல்லா காகத்தையும் கழுகு மேல கூப்பிடுது. ஆனா எந்த காகத்தாலையும் மேகத்தை தாண்டி வர முடியல. அப்ப கழுகு பக்கத்திலே இன்னொரு கழுகு பறந்துட்டு இருந்துச்சு. அத பார்த்த கழுகுக்கு அப்புறம்தான் புரிஞ்சுது தான் ஒரு காகம் இல்ல, தானும் ஒரு கழுகுன்னு. தன்னால உயர உயர பறக்க முடியும்னு. பிறப்பாலேயே தனக்கிட்ட இருக்க திறமைய கூட இருக்கிறவங்களால இழந்து தனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த திறமை எரிமலை போல பொங்கி வரும்போதுதான் தான் யாருன்னு அந்த கழுகுக்கு புரிஞ்சுது. இதே போலதான் மனிதர்களும். நமக்குள்ள இவ்வளவு சக்தி இருக்குன்னு நமக்கே தெரியறதுக்கு நம்மள போட்டு பொழந்து எடுக்கிற மாதிரி கஷ்டங்கள் வந்தாதான் நமக்கே தெரியும். பிறப்பால திறமைகள் இருக்க கழுகுக்கே இந்த நிலைமைனா பிறந்து வளர்ந்தப்புறம் திறமைகளை கண்டுபிடிச்சு அதை நோக்கி உழைக்கிற மனிதர்களுக்கு செல்ஃப் அவேர்னஸும் தனக்கு வரக்கூடிய தடைகளை வாய்ப்புகளாக மாத்தக்கூடிய மனநிலையும் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைகளும் உனக்கு ஒரு படிக்கலப்பான்னு படைப்பு படத்துல வர பாட்டை ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு வர பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்கோ நம்மளோட ஆற்றலும் அந்த அளவுக்கு வெளிப்படும். அதான் உண்மை. சரி, ஆனா எனக்கு வாழ்க்கையில ஒரு பிரச்சனையுமே இல்ல, ஒரு மோட்டிவேஷனும் இல்ல, எல்லாரையும் விட நான் நல்ல திறமைசாலின்னு எனக்கு தெரியும். ஆனா நான் எப்படி என்ன ப்ரூவ் பண்றது? ஏதோ ஒண்ணு என்ன முயற்சிகள் எடுக்க விடாம ரொம்ப தடுக்குது. நான் நின்ன இடத்துல வருஷ கணக்கா நின்னுட்டு இருக்கேன். எனக்கு மண்டை போட்டு பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. பிளீஸ் எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. இப்படி கேக்குற அளவுக்கு உங்களுக்கு மனநிலை இருந்தா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் சொல்ல போற இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணா எண்ணி 6 மாசத்துல ஜாவா சுந்தரேசனை விட வேகமா வளர முடியும். ஒன்னும் பெருசாலாம் சொல்ல போறது இல்லைங்க. உங்களுக்குள்ள இருக்க ஆற்றல் வெளியே வரணும்னா நீங்க உங்க மைண்ட் செட்டை கொஞ்சம் மாத்திக்கணும். எவ்வளவு சக்தி வாய்ந்த கடலா இருந்தாலும் பூகம்பம் வந்தாதான் அதோட உண்மையான ஆற்றலை நம்மளால உணர முடியும். எப்படி ஒரு குகையை திறந்த தங்கம் கிடைக்குமோ அதே மாதிரி உங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸையும் கேரக்டரையும் சரி பண்ணா உங்களோட மொத்த சக்தியும் உங்க கண் முன்னாடி தெரியும். இந்த உலகத்துல வெற்றி பெற்ற எல்லாருமே அறிவால சிறந்தவங்களான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். ஆனா அவங்க மனசளவுல ரொம்ப தைரியமான மக்கள். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கி நின்னு ஜெயிச்சு காட்டக்கூடியவங்க. தனக்கு வர கஷ்டங்கள்ல கூட தன்னை வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கான்னு பாப்பாங்க. தான் கூடவே சேர்ந்து எல்லாருமே முன்னேறணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா வாய்ப்புகளோட கதவுகள் அடைஞ்சிட்டா கூட ஜன்னல் கம்பியை பிடிச்சு மேல ஏறி வர அளவுக்கு மன தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டவங்களா இருப்பாங்க. சோ உங்க ஆற்றலை முழுசா வெளியே கொண்டு வர நினைக்கிற நீங்களும் இது போன்ற மனநிலைய வளர்த்துக்க கூடியவங்களா இருக்கணும். உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்களே வளர்த்துக்கணும். உளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வழி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும். இந்த பிரபலமான பாட்டோட வரிகளோட ஆழ்ந்த கருத்து என்னன்னா, கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே வருது. சாமி சிலைக்கு தேர்வு செய்யப்படுற கல் இஞ்சா உளிப்பட்டு அடி வாங்கும். அதனாலதான் நாம அதை கர்ப்ப கிரகத்துல வச்சு கும்பிடுறோம். அதிகமான அழுத்தம் கொடுத்தாதான் நிலக்கரி கூட வைரமா மாறும். இன்னும் சொல்ல போனா குக்கர்ல குடுக்கற பிரஷர்ல தான் மட்டனே வேகும். சோ நீங்க ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னா நீங்க டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணணும். கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே வரதுதான் உங்க ஆற்றலை வெளியே கொண்டு வரதுக்கான முதல் ஸ்டெப். நம்ம மூளை பழக்கப்பட்ட இடத்துல பழக்கப்பட்ட வேலையை செய்யும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா நீங்க ஒரு புது இடத்துக்கு போனாலோ இல்ல புதுசா ஒரு ஸ்கில்ல கத்துக்கும் போதோ உங்களோட டிஸ்கம்ஃபர்ட்டா மாத்தி அந்த வேலையை செய்ய விடாம ஆக்கிறோம். இப்படி எல்லாம் எதுவும் நடக்காம நீங்க நினைச்ச விஷயத்த செய்யணும்னா உங்க முழு பவரையும் நீங்க வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டிஸ்கம்ஃபர்ட் அப்படிங்கிற ஃபீலை உங்களோட ஃப்ரெண்டா மாத்திக்கோங்க. உங்களோட இலக்கே நம்ம இன்னைக்கு எவ்வளவு % டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ண போறோம் அப்படின்னு தான் இருக்கணும். அப்பதான் நீங்க அந்த ஃபீலிங்க்கு பழகுவீங்க. இந்த டிஸ்கம்ஃபர்ட்டை எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கும் போது நமக்கு வர ஒரு ஃபீல். அதாவது ஒரு வருஷம் நாம ரொம்ப நிம்மதியா தூங்கி இருந்தாலும்
ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு அப்புறம் வர தூக்கத்துக்கு ஈடாகாது. இதேதான் கவிஞர் வைரமுத்து கடின உழைப்பிற்கு பின் தலையணையில் உறங்கும் சுகம் கடின உழைப்பாளிகளுக்கு மட்டுமே கிடைக்கும்னு சொல்லிருக்காரு. அதனால நீங்க ஒரு வேலைய எப்படி செஞ்சா ஈஸியா இருக்குமோ அப்படி செய்யாம எப்படி செஞ்சா டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவீங்களோ அப்படி பண்ணுங்க. அப்போ நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டை பில்ட் பண்ணுவீங்க. ஒரு புது வேலையை பண்றதுக்கு நான் இன்னும் ரெடி ஆகல, என் மைண்ட் செட்டை நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல, இப்படியெல்லாம் காரணம் சொல்லாம டக்குன்னு யோசிக்காம அந்த வேலைக்குள்ள இறங்கிடுங்க. அப்படி நீங்க இறங்கினாதான் போக போக நீங்க அந்த வேலையில கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கு ஒரு வேலையில ஒருத்தர் எக்ஸ்பர்ட்டா இருக்காருன்னா அவர் கண்டிப்பா முன்னாடி ஒரு நாள் அந்த வேலையை செய்ய டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணிருப்பாரு. அப்படி நீங்களும் ஒரு புது வேலையை செய்யும் போது டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணீங்கன்னா இது ஒன்னும் புதுசு இல்ல, எல்லாருக்கும் இப்படிதான் இருக்குன்னு புரிஞ்சு யோசிக்காம ஸ்டார்ட் பண்ணிருங்க. உங்க சக்சஸ்க்கும் கரியருக்கும் ப்ளூ பிரிண்ட் யார்ட்டையுமே கிடையாது. நீங்க தான் உங்களுக்கான ப்ளூ பிரிண்ட கிரியேட் பண்ணணும். எதுக்காகவும் வெயிட் பண்ணாம எவ்வளவு சீக்கிரம் ஒரு வேலை செய்யறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அடுத்த வேலை செய்யறதுக்கான நேரம் உங்களுக்கு கிடைக்கும். சோ உங்க மனசை நீங்க எப்படி பழக்கப்படுத்தணும்னா, நீங்க எப்பெல்லாம் டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க க்ரோ ஆகுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். டிஸ்கம்ஃபர்ட் இஸ் ஈக்குவல் டு க்ரோயிங். தப்பு செய்யாத மனுஷனும் இல்ல, தப்பு செய்யாதவன் மனுஷனே இல்ல. சோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுங்க. மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கு பயப்படாதீங்க. மிஸ்டேக்ஸ் எல்லாமே ஒரு ப்ரூஃப், நீங்க அந்த வேலையை செய்றீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப். ஆனா நீங்க அந்த மிஸ்டேக்ஸ உங்க எமோஷன் கூட கனெக்ட் பண்ணி நீங்க அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி பயந்தீங்கன்னா உங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. சோ நீங்க எந்த விஷயத்த பிராக்டிஸ் பண்ணும் போதோ அந்த விஷயத்து கூட எமோஷனலா கனெக்ட் ஆகாம அத உங்க அறிவு கண் வழியா மட்டும் பாருங்க. அதே போல எப்பவுமே உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உங்களை நீங்க ஒரு மூணாவது மனுஷன மனசுக்குள்ள நினைச்சு அவனோட பிரச்சனைக்கு என்ன தீர்வு கொடுப்பீங்களோ அதே போலதான் உங்க பிரச்சனைக்கு நீங்க தீர்வு சொல்லணும். அப்பதான் உங்க முடிவு உணர்ச்சி வசப்பட்டு எடுத்ததா இல்லாம அறிவுபூர்வமா யோசிச்சு எடுத்ததா இருக்கும். உங்களுக்கு எப்பவுமே என்னால முடியும்னு உங்க மேலேயே ஒரு அளவு கடந்த நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை மட்டும் எக்காரணத்தை கொண்டு கொஞ்சம் கூட குறைஞ்சிடாம பாத்துக்கோங்க. அந்த நம்பிக்கை மட்டும் இல்லைன்னா உங்களால அடுத்த அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இந்த தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே பிறக்கும் போது நம்ம கூட வரதில்ல, நாம தான் நமக்குள்ள இந்த விஷயத்தெல்லாம் வளர்த்துக்கணும். அப்படி ஒருவேளை உங்களுக்கே உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க எந்த விஷயத்த செஞ்சு முடிச்சா உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை வருமோ அந்த விஷயத்த எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா செஞ்சு முடிங்க. நீங்க நினைச்ச விஷயத்துல சரிவர செஞ்சு முடிச்சாதான் நீங்க எல்லா விஷயத்தையும் ஒழுங்கா செஞ்சு முடிச்சிருவீங்கன்னு உங்க மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நீங்க உங்களை ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி மாத்திக்கணும். அதாவது நீங்க எந்தவித தயக்கமும் இல்லாம புது ஸ்கில்ஸ், லாங்குவேஜஸ்னு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபரா இருக்கணும். நான் மாறவே மாட்டேன், புதுசா எதையும் கத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா நம்ம இவ்வளவுதான்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. உங்களோட உண்மையான ஆற்றல் வெளிப்படாமலே போயிடும். நம்மளை பத்தி நாமளே அனலைஸ் பண்றதை விட நம்ம கூட இருக்கவங்க கிட்ட கேட்டா நமக்கு ஒரு புது கண்ணோட்டம் கிடைக்கும். ஆனா நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் அதை பத்தின ஃபீட்பேக்கை நீங்க மத்தவங்க கிட்ட கேட்க கூடாது. ஃபீட்பேக்கு பதிலா நீங்க அட்வைஸ் கேட்கலாம். ஃபீட்பேக் உங்களை பின்னோக்கி பார்த்து நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கறது சொல்லும். அட்வைஸ் மட்டும்தான் ஃபியூச்சர்ல நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லும். சோ அட்வைஸ கேட்டாலே தெரிச்சு ஓடுற மனிதரா இல்லாம சரியான நேரத்துல சரியான மனிதர்கிட்ட இருந்து வர அட்வைஸ கண்டிப்பா ஏத்துக்கோங்க. நாம எல்லா விஷயத்தையும் நமக்கு இருக்க கொஞ்ச நாள் வாழ்க்கையில செஞ்சு செஞ்சு கத்துக்கிட்டு பண்ணா நம்மளால எல்லா விஷயத்தையும் முழுசா பண்ண முடியாது. ஆனா ஏற்கனவே அதை செஞ்ச நபர்கள் கிட்ட இருந்து அட்வைஸ் வாங்குறது நம்ம வாழ்க்கையில 3-5 வருஷத்தை மிச்சம் பண்ணி நம்ம சீக்கிரமாவே சக்சஸ் ஆக கூட ஹெல்ப் பண்ணும். எந்த இடத்துக்கு போனா நமக்கு சக்சஸ் கிடைக்கும், யாரோட அட்வைஸ ஃபாலோ பண்ணா நமக்கு சக்சஸ் கிடைக்கும்னு யோசிச்சு சரியான இடத்துல இருந்தாலே உங்களுக்கு பாதி சக்சஸ் தான். ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை விட நிறைய அச்சீவ் பண்றவங்களா இருந்தா நாமளும் ஆட்டோமேட்டிக்கா அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சோ நீங்க இருக்க வேண்டிய இடத்தையும் உங்களை சுத்தி இருக்க வேண்டிய மனிதர்களையும் ரொம்ப தெளிவா தேர்வு செய்யுங்க. அப்படி நீங்க ஒழுங்கா தேர்வு செய்யலனா அப்புறம் நான் சொன்ன கழுகு கதை மாதிரி ஆகிரும். உங்க உண்மையான ஆற்றலை நீங்க உணரணும்னா நீங்க ஒரு விஷயத்த செய்யும் போது அதை நேத்து செஞ்சதை விட இன்னைக்கு எப்படி நல்லா செய்யலாம் தான் யோசிக்கணுமே தவிர எப்படி பெர்ஃபெக்டா செய்யறதுன்னு யோசிக்க கூடாது. நீங்க ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்ணும் போதே பெர்ஃபெக்டா செய்யணும்னு யோசிச்சீங்கன்னா நீங்க எந்த ஆக்ஷன் எடுக்காம பெர்ஃபெக்ஷனை பத்தி மட்டும்தான் யோசிப்பீங்க. அப்படி நீங்க அந்த வேலையை கத்துக்கிறதுல கவனம் செலுத்தாம பெர்ஃபெக்ஷன்ல கவனம் செலுத்துறதால நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெர்ஃபெக்டா வரலன்னா அந்த வேலையை அப்படியே செய்யாமலே விட்டுருவீங்க. நீங்க எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கும் பெர்ஃபெக்டான நேரத்தை தேடிட்டே இருக்கீங்கன்னா அப்படி ஒரு நேரம் உங்களுக்கு வரவே வராது. ஒரு வேலை செய்யணும்னு நீங்க எப்ப முடிவு பண்றீங்களோ அந்த நேரம் தான் அந்த வேலை செய்யறதுக்கான ரொம்ப பெர்ஃபெக்டான நேரம். அதே போல எந்த விஷயத்த செய்யும் போதும் உங்களுக்கு டிமோட்டிவேட் ஆச்சுன்னா உங்களுக்கான மோட்டிவேஷனை வெளியே தேடாம உங்களுக்குள்ள தேடுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க, இப்ப என்னெல்லாம் அச்சீவ் பண்ணிருக்கீங்க, உங்க பாஸ்ட்ல என்னெல்லாம் அச்சீவ் பண்ணிருக்கீங்கன்னு யோசிச்சு பார்த்து உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கான ரேஸ். இந்த ரேஸ்ல நீங்க மத்தவங்க அச்சீவ்மெண்ட்டை கம்பேர் பண்ணாம உங்களுக்கான போட்டி நீங்களா தான் இருக்கணும்.
உங்களை நீங்களே முந்துறது தான் உங்களுக்கான டாஸ்க். இந்த டாஸ்கை மட்டும் சரியா பண்ணிட்டா உங்க லைஃப்ல எந்த டிமோட்டிவேட்டட் ஃபீலிங்கும் இருக்காது. ரொம்ப பீஸ்ஃபுல்லா உங்க வாழ்க்கையில முன்னேறிட்டே இருப்பீங்க. நீங்க தாண்ட வேண்டிய எல்லை நீங்களே. அதே போல நீங்க செய்ய வேண்டிய டெய்லி வேலைய ஏண்டா பண்றோம்னு தோண வைக்காத அளவுக்கு அது ஒரு விளையாட்டான செயலா மாத்திக்கோங்க. அப்படி பண்றது நீங்க அந்த விஷயத்தை தள்ளி போடாம ஆர்வத்தோடு செய்யறதுக்கு உதவியா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு புது லாங்குவேஜை கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபிளாஷ் கார்ட்ஸ், டுலிங்கோ மாதிரியான ஆப்ஸ் வச்சு படிக்கும்போது அதை நீங்க கஷ்டமா பார்க்காம ஒரு விளையாட்டை பார்ப்பீங்க. ரொம்ப ஆர்வமாவும் அந்த வேலையை செய்வீங்க. அதே நேரம் நீங்க தொடர்ந்து ஒரே வேலையவே செஞ்சா அது எவ்வளவு ஜாலியான விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு அது போரிங்கா இருக்கும். சோ ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில நீங்க ஃபாலோ பண்ற டைம் டேபிள சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம அம்மாக்கள் வீட்ல ரொம்ப நாளா ஒரே வேலையை செய்யறதால அவங்களோட 40-50 வயசுக்குள்ள ஒரு வெறுமை ஏற்படும்னு உளவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. ஆனா ஒருவேளை ஒரே வேலையை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துல இருந்தாலும் அந்த வேலையை செய்யற வழிமுறைகளை மாத்தி செஞ்சா கூட அதுல இருக்க இன்ட்ரெஸ்ட் குறையாம இருக்கும். அதாவது நீங்க ரொம்ப வருஷமா ஆபீஸ்க்கு ஒரே வழியில போறீங்க. உங்களால ஆபீஸ மாத்த முடியலனாலும் ஆபீஸுக்கு போற வழிய மாத்தி வேற வழியில போலாம். இப்படி செய்யறதால உங்க மூளையோட முழு ஆற்றலையும் வெளிக்கொண்டு வரதுக்கு இது உதவியா இருக்கும். அதே போல எந்த அளவுக்கு நம்ம வேலை கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு நம்ம மூளைக்கு ரெஸ்டும் கொடுக்கணும். அப்பதான் நம்ம முன்னாடி இருந்ததை விட இன்னும் வேகமா வேலை செஞ்சு நம்ம ஆற்றலை வெளியே கொண்டு வர முடியும். மனுஷனா இருந்தாலும் மிஷினா இருந்தாலும் ரெஸ்டும் ரெக்கவரியும் ரொம்ப முக்கியம். நல்ல வேலை செஞ்சு டயர்டானதுக்கு அப்புறம் தான் ரெஸ்ட் எடுப்பேன்னு இல்லாம நீங்களே ஒரு டைம் செட் பண்ணி அந்தந்த டைம்ல கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அது நீங்க ஃப்ரெஷ்ஷா அந்த வேலையை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணி வெறுப்பே இல்லாம செய்யறதுக்கு உதவியா இருக்கும். இப்படி ரெஸ்ட் எடுக்கிறதால உங்க உடம்பு மனசு ஒன்னா வேலை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது இப்ப நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, அதனால ரெஸ்ட் எடுக்கணும்னு உங்க உடம்பு சொல்லுது. ஆனா உங்க மூளை நீ இப்படியே உட்கார்ந்துட்டு உன்னால எதுவுமே சாதிக்க முடியாது அப்படியெல்லாம் சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துச்சுன்னா உங்க உடம்பு மனசும் ஒரே நேர்கோட்டில இல்லைன்னு அர்த்தம். சோ நீங்க உங்க உடம்புக்கும் மனசுக்கும் சேர்த்து ரெஸ்ட் கொடுத்தாதான் ரெண்டும் ஒன்னா வேலை பண்ணும். உங்க மூளை நிறைய வேலை செய்யணும்னு சொல்லி உங்க உடம்பால அதை செய்ய முடியாம போனாலும் இல்லனா உங்க உடம்புல நிறைய ஸ்ட்ரென்த் இருந்து உங்க மூளை ஸ்ட்ரெஸ்டா இருந்தாலும் ரெண்டுமே நமக்கு தான் லாஸ். அதனால ரெண்டுக்கும் ஈக்குவலா ரெஸ்ட் கொடுத்து வேலை செய்யுங்க. ரெஸ்ட் கொடுத்து வேலை செய்யும் போது நம்ம வேலை இன்னும் சீக்கிரமா முடியும். காம்பஸ் எப்படி கப்பலுக்கு வழிகாட்டுதோ அதே போல நீங்க வழி தெரியாம தவிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு சரியா வழிகாட்ட ஒரு கைட, அதாவது உங்க வாழ்க்கைய ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு உதவக்கூடிய வழிகாட்டிகளை உங்க கூட வச்சுக்கோங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கைட் தான் இருக்கணும், அவர் சொல்றதா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்ல. உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட நீங்க நிறைய கைட்ஸை வச்சுக்கலாம். அவங்க எல்லார்கிட்டையும் உங்க வாழ்க்கைக்கான அட்வைஸை நீங்க வாங்கிக்கலாம். அவங்க சொந்த வாழ்க்கையில இருந்தும் நிறைய விஷயங்களை உங்க வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி கைட் வச்சுக்கிறதால நீங்க துவண்டு போறப்போ உங்களுக்கு உதவி கிடைக்கிறது மட்டும் இல்லாம நீங்க பிரச்சனைகளை பத்தி யோசிச்சு உங்க ஆற்றலை நீங்க பிரச்சனைகளை பத்தி மட்டும் சிந்திக்க பயன்படுத்தாம உங்க வாழ்க்கையோட முன்னேற்றத்தின் பக்கம் உங்களை திருப்பி விடுவாங்க. அதனாலதான் உங்களை காம்பஸ்னு சொன்னேன். முக்கியமா நீங்க எந்த விஷயத்த அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை மட்டும் மெயினா வச்சுக்காம நீங்க சைட்ல சின்ன சின்ன விஷயங்களே செய்யுங்க. அந்த சின்ன சின்ன விஷயங்களை கிடைக்கிற சக்சஸ் நீங்க மெயினா பண்ண வேண்டிய விஷயத்துக்கான சக்சஸ்க்கு நிறைய உதவியா இருக்கும். உங்க மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். நீங்க அடைந்த வெற்றி தான் நீங்க அடைய போகும் வெற்றிக்கான அடிப்படை. உங்க ஆற்றலை வெளிக்கொண்டு வர்றதுக்கான ரொம்ப முக்கியமான அதே சமயம் ரொம்ப ரகசியமான வழி டீச்சிங். நீங்க ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கும் போது நீங்க அந்த விஷயத்துல 100 மடங்கு தெளிவா இருப்பீங்க. அதாவது நீங்க ஒரு விஷயத்த தெளிவா கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்படி நீங்க சொல்லிக் கொடுக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு தெளிவா புரியுதுன்னு உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். கூடவே உங்களோட டீச்சிங் மூலமா மத்தவங்க கத்துக்கிறதால உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸும் அதிகமாகும். உங்களை பத்தி யாராவது ரொம்ப பெருமையா பேசினா நம்ம மேல இவங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க, இவங்களுக்காகவாது நம்ம ஜெயிச்சு காட்டணும்னு நினைக்கணும். இல்ல ஒருத்தர் நம்மள ரொம்ப மோசமா பேசுறாங்களா, இவங்களுக்கு நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்றதுக்காக ஜெயிச்சு காட்டணும். இப்படி நம்மள ஒருத்தர் உயர்வா நினைச்சாலும் தாழ்வா நினைச்சாலும் அதை நம்ம வெற்றிக்காக தான் பயன்படுத்தணும். இந்த மாதிரி மோட்டிவேட் ஆனாதான் நம்ம நம்மளோட முழு ஆற்றலையும் பயன்படுத்தி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல வெற்றி பெற முடியும். மாறா நம்ம வருத்தப்படும் போது நம்ம ஆற்றல் எல்லாம் பயன்படுத்தி வருத்தப்படுறதால நம்ம வெற்றியை பத்தி யோசிக்க போதுமான சக்தி இருக்காது. சோ உங்க முழு ஆற்றலையும் பயன்படுத்தணும்னா உங்க சோகம், கோபம் இந்த மாதிரியான குணங்களை தூக்கி எறியணும். நீங்க உங்களையும் நீங்க அச்சீவ் பண்ண விஷயத்தையும் பாக்குற விதம் தான் நீங்க இதுக்கப்புறம் எவ்வளவு அச்சீவ் பண்ண போறீங்க அப்படிங்கறத முடிவு பண்ணுது. சோ நீங்க உங்க வெற்றியையும் தோல்வியையும் எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். ஆனா உங்களுக்கு உங்க அச்சீவ்மெண்ட்ஸ், உங்க வாழ்க்கை அதை பத்தி எல்லாம் ஒரு தெளிவான கருத்து இல்லைன்னா அது எல்லாத்தையும் ஒரு நோட்ல எழுதுங்க. அப்படி எழுதுறது மூலமா உங்களை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்காத சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள், உங்க மனநிலை இதெல்லாம் தெளிவா எழுத முடியலன்னா நீங்க உங்க முடிவுல உங்களோட வாழ்க்கையில தெளிவா இல்லைன்னு அர்த்தம்.
நீங்க தெளிவா இல்லாதப்போ உங்க ஆற்றலை உங்களால சரியா பயன்படுத்த முடியாது. முழு ஆற்றலையும் நீங்க வெளிக்கொண்டு வரணும்னா உங்க மேலயும் உங்களோட செயல்கள் மேலயும் முழு கவனம் வைக்கணும். குறிப்பா சொல்ல போனா உங்களோட சுயசரிதம் உங்க கையில இருக்கணும். மத்தவங்க படிக்கலனாலும் நீங்க உங்களை அனலைஸ் பண்ணி உங்களை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறதுக்கு உங்க சுயசரிதம் ரொம்ப முக்கியம். நீங்க உங்க பாடி அப்புறம் மைண்டோட எனர்ஜியை யூஸ் பண்றதுக்கு யோசிக்காதீங்க. யோசிக்காம வேலையில இறங்கிடுங்க. உங்க எனர்ஜி ஒரு ரிவர்சிபிள் ரிசோர்ஸ் தான். அதாவது நீங்க சாப்பிட்டு தூங்குனா எனர்ஜி திரும்பவும் கிடைச்சிரும். இப்படி ஈஸியா கிடைக்கிற எனர்ஜியை சேர்த்து வைக்காம அதை யூஸ் பண்ணுங்க. ஆனா நம்ம மூளை எனர்ஜியை சேர்த்து வைக்க தான் பாக்குமே தவிர அதை யூஸ் பண்ண விடாது. சோ நீங்க அதை பிரேக் பண்ணி உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் அச்சீவ் பண்ணுங்க. உங்கள்ட்ட எவ்வளவு எனர்ஜி இருக்கோ நீங்க அவ்வளவு அச்சீவ் பண்ணுவீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மேலும் இது போன்ற சிறந்த பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி.